ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல காலையிலும் கர்த்தர் நம்மோடு பேச அவர் வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய முதல் ஆவணைகளிலே, உங்களுடைய அசைவுகளிலே நீங்கள் எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியும் கவனமாய் இருக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆர்வத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், பூமியில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேடி. So it's a privilege for each and every one of us to be in the presence of God, to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், இடத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை அமைதியாக கேட்கவும் செய்து கொண்டிருக்கிற அந்த மகா பெரிய தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள் வருவதற்குள்ளாக நாம் அவரோடு இணைந்து விட வேண்டும், அவரோடு சேர்ந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட குணப்பக்குவத்தோடு வாழ தேவன் உதவி செய்வாராக. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் முடிய வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Numbers, chapter 21, verse 4 to 6. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனவடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அல்லேலூயா. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவரிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும். நல்ல பிதாவே, இந்த இடத்திலே மனுஷன் அகத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி எங்களை பிழை கூட்டுகிற இந்த வார்த்தையை நாங்கள் உடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதிகாலை மறைத்து வெளிப்படும். ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையோடு கடந்து செல்ல உதவி செய்கிறார். வெறுமையாய் போகக்கூடாது. ஆண்டவரே, எந்த விதத்தினாலும் கர்த்தர் நம்முடைய வல்லமையை கொண்டு, நம்முடைய வார்த்தையை கொண்டு அவருடைய குழப்பத்திற்கு, அவருடைய தேவைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிற, தூண்டுகிற, ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தை துடைத்தெறிகிற கர்த்தருடைய அதிகாரமுள்ள வார்த்தைகள் இந்த இடத்துல கடந்து வருவதாக. ஆண்டவரே, அடிகளை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டுமாய் கூட இந்த முறுமுறுப்பை குறித்ததான ஒரு தொடர் வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. நீண்ட நாட்கள் இந்த முறுமுறுப்பு போய் கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் தயவு செய்து இதை குறித்து முறுமுறுக்காதீர்கள். அது நல்லதல்ல. ஏற்கனவே நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். முறுமுறுப்பு நமக்கு அருவருப்பு, அது நமக்கு ஆகாது. நாம் அதை தவிர்த்து விட வேண்டும். முறுமுறுக்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய விளைவுகளும் மிக கடுமையானதாக இருக்கும். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், புறஜாதிகளுடைய முறுமுறுப்பை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். அது வேற. ஆனால் வேலைக்குள்ளே, ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ளே, நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாடுகளுக்குள்ளே, கிருபையின் காலங்களிலே ஆண்டவர் நம்மை மன்னித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய விருப்பம் நாம் எந்த சூழலிலும் அவரை முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. அதனை நாம் உறுதிப்பட நாம் சரியாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். முறுமுறுப்பினால் புறப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்கள், அதுதான் தலைப்பு. முறுமுறுப்பினால் புறப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்கள். முறுமுறுப்பினால நிறைய விஷயங்கள் புறப்பட்டது. ஆண்டவருடைய கோபாக்கினை,
ஆண்டவர் ஜனங்களை அழித்தார், வாதையினால் கொன்றார், ஜனங்களை மிக வேதனைப்படுத்தும்படியான ஒரு நெருக்கத்துக்கு ஆண்டவர் தள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்த போதும் ஆண்டவர் இந்த இடத்திலே வருகிற போது முறுமுறுப்பினால் புறப்பட்ட ஒரு கொல்லிவாய் சர்ப்பங்களை கட்டு புறப்பட செய்கிறார். அதனால் அநேகர் சேர்த்தார்கள். அது கடித்ததினால், அதனுடைய விஷத்தினால் அநேகர் சேர்த்தார்கள். அப்ப முறுமுறுப்பை நான் சாதாரணமான ஒன்றாய் நான் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத கொல்லிவாய் சர்ப்பங்களை புறப்பட பண்ணும். அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க ஆவியானவர் உதவி செய்வாராகும். முதலாவது இதனுடைய பின்னணியை நான் விளக்க வாஞ்சிக்கிறேன். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த 8வது புத்தகம் 21வது அதிகாரத்தின் மேல் கவனித்தீர்களானால் இங்க ஒருத்தர் இல்லை. இவ்வளவு நாட்கள் டிராவல் ஆகி, இவ்வளவு நாட்கள் பிரயாணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச தூரத்திலே, வெகு அருகாமையிலே கானானுக்குள் பிரவேசிக்க போகிற அந்த சமயத்திலே ஆரோன் மரித்து போய்விட்டான். The priest Aaron was done. அவர் இல்லை. இந்த மோசே மட்டும்தான் இருக்கிறார். ஆரோனுடைய குமாரன் என்ற ஸ்தானத்திலே அவர் பதவி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார், ஆசாரியராக நியமிக்கப்படுகிறார். இப்பொழுது மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் இல்லை என்கிற ஒரு நிலையிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது. நல்ல கவனிங்க. ஆசாரியனாகிய ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 38 ஆண்டுகள் அவர் டிராவல் பண்ணி அந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைகளை, மோசே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றார். மோசேயிடத்திலிருந்து ஆரோன் பெற்றார். ஆரோன் பெற்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிதானமாய், பக்குவமாய் அவர் ஜனங்களுக்கு போதித்து நடத்தினார். கருமையானவர்களே, இப்ப ஆரோன் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிறார்கள். அவர் புறப்பட்டு போகும்போது சில பிரச்சனைகள் வருகிறது. கானானியர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். கானானியர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். யுத்தம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் வந்து அநேகரை சிறைபிடித்து, அநேகரை கொன்று அழித்து, இஸ்ரவேலுக்கு உண்டான எல்லா அநேக காரியங்களை கொண்டு போய்விட்டார்கள். இப்ப இவர்களுக்கு பயங்கரமான மனமடிவு, மனச்சோர்வு, மனதிலே உற்சாகம் இல்லை. நம்மை போல சரீரம் உற்சாகமாக இருக்கிறது, ஆனால் மனதோ உற்சாகத்தை இழந்த நிலை, ஒரு பரிதாப நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏற்கனவே மனமடிவு, ஒரு கூட்டம் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களை இவ்விடத்தில் இந்த கானானியரை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் அவர்களை நாங்கள் சங்காரம் பண்ணுவோம் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அதே போல கானானியரை முறியடித்து சிறைபிடிக்கப்பட்டவர்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர்களுக்கு தருகிறார். ஆனாலும் இந்த மனமடிவு அவர்களை விட்டு போகவில்லை. காரணம் என்னன்னா, ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கருமையானவர்களே, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்ப அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏதோ தேசத்தின் ராஜாவாகிய ஆராத் என்பவன். என கருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இப்ப இவன் விடல, நீ எங்க தேசத்துக்கு
தேசத்துக்குள்ள போகக்கூடாது, எங்க தேசத்துக்குள்ள நீ வரக்கூடாது, எங்க தேசத்துக்குள்ள நீ பிரயாணம் பண்ணக்கூடாது, எங்க தேசத்துக்குள்ள நீ வந்தீனா நாங்கள் உங்களை கண்டிப்பாக சிறைபிடிப்போம். பயமுறுத்துகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள், யுத்தத்துக்கு கூப்பிடுகிறார்கள். இப்ப சிவந்த சமுத்திரம் வழியாய் இவர்கள் சுற்றி போக வேண்டிய ஒரு நிலை. என கருமையானவர்களே, இந்த பாதையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த பின்னணியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக இப்ப ஏதோம் தேசத்தை சுற்றி போக வேண்டிய ஒரு நிலை. ஏதோம் தேசத்தின் ஊரே நடந்து போனால் ரொம்ப சீக்கிரமா போயிடலாம். ஆனால் அந்த ராஜா அனுமதிக்காததினாலே இவர்கள் சுற்றி போக வேண்டிய நிலை. இப்ப சுற்றி போகும்போது ஜனங்கள் அது நிமித்தமாய் மனமடிவாகிறார்கள். என கருமையானவர்களே, ஏன் இந்த காரியத்தை, இந்த பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்புக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மனமடிவு, மனச்சோர்வு. எப்பொழுதெல்லாம் நாம் மனமடிவாகிறோமோ, எப்பொழுதெல்லாம் மனச்சோர்வு நமக்குள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மனச்சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் என கருமையானவர்களே நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். முறுமுறுப்பை நாம் பிளான் பண்ணி தேவனை முறுமுறுக்கிறது இல்லை. திட்டம் போட்டு கர்த்தரை முறுமுறுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் யாரும் முறுமுறுக்கிறது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட மனச்சோர்வுகள், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாமல் இருக்கும் போது, எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு எதுவும் நடக்காத போது, நாம் விரும்பிய விஷயங்கள் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போகும்போது, நான் விரும்பிய காரியங்களிலே அதை செய்து முடிக்க முடியாமல் போகிற போது, நான் திட்டமிட்ட சகல காரியங்களையும் செய்ய வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது நமக்குள் மனச்சோர்வு வருகிறது, மனமடிவு உண்டாகிறது. இந்த மனமடிவு முறுமுறுப்பாக அது கருத்தரிக்க ஆரம்பிக்கிறது. என கருமையானவர்களே, மனச்சோர்வுக்கும் மனமடிவுக்கும் ஒரு காலம் நாம் இடம் கொடுக்க கூடாது. மனச்சோர்வு யாருடைய வாழ்க்கையிலே உள்ளே பிரவேசிக்க நாம் அனுமதிக்கிறோமோ, யாருடைய வாழ்க்கையிலே மனமடிவு உண்டாவதற்கு, அதை அல்லது மனமடிவு பெருகுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, அவர்கள் கர்த்தரையும் வேதத்தையும் ஆண்டவரையும் தேவனுடைய படைப்பையும் அவர்கள் முறுமுறுத்தே ஆவார்கள். அதுல மாற்றமே இல்லை. என கருமையானவர்களே, அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு மனமடிவின் அடிப்படையில் ஆரம்பமானது இந்த இடத்துல. இவ்வாறும் இல்லை, அதற்கு பதிலாக அவருடைய குமாரன் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். இப்பதான் கானானியனாகிய அந்த ராஜாவாகிய ஆகாத் என்பவனை முறியடித்து அவர்கள் வெற்றி கண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு ஜெயம். ஆனா இப்ப ஏதோம் தேசத்தின் ராஜா மீண்டும் வந்து நிற்கிறான். நீங்க உள்ள போங்க, வெளியில சுத்தி போங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, we should have such a mentality to understand the path of God. தேவன் எனக்கு ஏற்படுத்தின வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுத்தி போக செய்யறாரா? ஓகே, லெட்ஸ் கோ. நாம அதை சுத்தி போகிறது என் தேவனுடைய விருப்பமாய் இருக்குமே. ஆனால் நான் ஊடுருவி போவதை விட சுத்தி போவதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என் சபைக்கும் ஆரோக்கியமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மனமடிவானதுக்கான காரணம் உள்ள போய் சீக்கிரமாய் அதை அடைய வேண்டும் என்பதுதான். சீக்கிரமா பணக்காரனாயிரும், சீக்கிரமா தொழில் அதிபர்கள் ஆயிரும், சீக்கிரமா
எனக்கு அருமையானவர்களே, மனமடிவாகிற காரணங்கள் நிறைய விஷயங்களுக்காக நாம் மனமடிவாகிறோம். புடவை நல்லா இல்லைன்னா மனமடிவு வந்துருது. நாம நினைச்ச மாதிரி சமையல் வரலன்னா மனமடிவாகி விடுகிறது. நாம நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலைன்னா மனமடிவு வந்து விடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அச்சா குடுமி அடிச்சா மொட்டை. ஒன்னு சொல்லிட்டா போதும், இனி நான் எதையும் செய்ய மாட்டேன். யார் என்னை கண்ட்ரோல் பண்ணாங்க? யார் என்னை கண்ட்ரோல் பண்ணாங்க? சொல்லிட்டீங்களா? உன் நல்லதுக்கு தானம்மா சொன்னோம், உன் நல்லதுக்கு தானையா சொன்னோம், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தானையா நாங்கள் இதை விவரிக்கிறோம். ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. எனக்கு அருமையான, இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனத்துக்கே இல்லாமல். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனமடிவு இஸ்ரவேல் ஜனங்களை வாட்டி வதைக்கு ஆண்டவரை முறுமுறுக்க செய்தது. இப்ப ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த முறுமுறுப்பின் உச்சம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை வாசியுங்கள். 5வது வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணினதென்ன? எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. மற்ற இடங்களில் எல்லாம் ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாய் பேசி வரும். இந்த இடத்துல ஒண்ணுதான் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆரோன் அங்கே இல்லை. தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி எங்களை வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து அருமையான தேவ பிள்ளைகள், வழக்கமாய் சொன்ன வார்த்தை 40 ஆண்டு கால பயணத்தில் 38 ஆண்டு காலமாய் ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் வனாந்திரத்தில் சாகவாய் எங்களை இடத்துக்கு கொண்டு வந்து. My dear people of God, we should understand the path of God as a Christian, as a child of God. தேவனுடைய பிள்ளைகளாய், கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய வழியை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி யாருக்கு புரியலையோ அவர்கள் மனமடிவாவார்கள். யார் மனமடிவுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனை முறுமுறுப்பார்கள். இதுல சந்தேகமே இல்லை. நாம மனமடிவாக ஆகாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக, ஏன் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்கிற ரகசியங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துவதுதான் எனக்கு அருமையானவர்களே, நாம் முறுமுறுக்காமல் அந்த பாதையிலே செல்ல முடியும். இவ்வளவு காலம் நடத்தின ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே எந்த சேதமும் அணுகாமல், பகலிலே வேத ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அதனுடைய பாதரட்சிகளுடைய வாராகியும் அழிந்து போகவில்லை, அது பழையமாய் போகவில்லை, அதனுடைய வஸ்திரங்கள் பழையமாய் போகவில்லை. இவ்விதமாக அவர்கள் தங்கின போது, பிரயாணம் பண்ணின போது, அவர்கள் கூடாரங்களை அடிக்கிற போது, பள்ளத்தாக்கிலே மலைகளிலேயும் வனாந்தரங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஒரு ஜன கூட்டமும் அவர்கள் முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு அற்புதங்களை செய்த அந்த தேவனை மறந்தவர்களாக இப்பொழுது மனமடிவுக்கு இடம் கொடுத்து இவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் நம்முடைய முறுமுறுப்புக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஏன் இந்த காரியத்தை செய்யவில்லை? ஏன் எனக்கு இது நடக்கவில்லை? அவங்களுக்கு எல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க, எனக்கு இந்த காரியம் நடக்கல. ஏன் என்னுடைய லைஃப் இப்படி ஒரு டிராஜடியா போயிருக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சவாலாக இருக்கிறது? ஏன் என்னுடைய எதிர்காலத்தின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகளுடைய நிலை இவ்வளவு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே என்று கேட்பீர்களேயானால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கர்த்தருடைய வழியை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அதற்கு மூல காரணம்.
We must understand the path of God. தேவனுடைய வழியை புரிந்து கொள்ள தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முறுமுறுத்தார்கள் கடந்து வாசிக்க. வனாந்தரத்திலே சாபதற்காய் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க. இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இது அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. எங்களுடைய மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஆலோசனையும் எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்கள் எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. ஏன் தேவனுடைய வழியை இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை? ஏன் இந்த கஷ்டத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? ஏன் இந்த பாதையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த வழியை ஆண்டவர் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்? இதை நான் புரிந்து கொள்ள என்றைக்காவது நாம் முயற்சி செய்திருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். இவனுடைய மனவடிவு இப்படிப்பட்ட முறுமுறுப்புகளை 38 ஆண்டு காலமாய் உனக்கு உணவளித்தவர் அவர். இந்த 38 ஆண்டு காலமாய் நீ ஒருபோது வேலை செய்கிற ரயில்ல இறங்கி உன்னை போஷித்தவர் அவர். இந்த 38 ஆண்டு காலமாய் உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் இதயத்திலிருந்து நடத்தி வந்து இந்த ஏதோ தேசத்தின் சிறந்த சமுத்திரத்தின் வழியாக நீ நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதை வரைக்கும் அவர் தெரிந்து கொண்ட பாதை. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட பாதை, அவர் நடத்துகிற பாதை, அவர் கொண்டு போகிற பாதை. உனக்கு தண்ணி இல்லாத போது உன் தாகத்தை தீர்த்தவர் அவர். உன் பிரச்சனைகள் வந்த போது உன் பிரச்சனைகளை தீர்த்தவர் அவர். உனக்கு போராட்டம் வந்த போது உன் போராட்டங்களை நீக்கியவர் அவர். ஆனால் இன்றைக்கோ இந்த 38 ஆண்டு காலமும் தேவன் உங்களுக்கு எனக்கு செய்த நன்மைகளை மறந்து அவரை முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். கருமையானவர்களே, நன்றாய் கவனி. இன்னைக்கு ஏன் இந்த முறுமுறுப்பு என் வாழ்க்கையில வந்துச்சு? ஏன் இந்த முறுமுறுப்புக்கு நான் இடம் கொடுத்தேன்? ஏன் இந்த முறுமுறுப்பு என்னை கசைக்கு பிடிக்கிறது? இந்த முறுமுறுப்பு என் வாழ்க்கையை சின்னாபனமாக சிரிக்க பார்க்கிறது. அருமையானவர்களே, மனமடிவுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த மனமடிவு உங்களுடைய வாழ்க்கையை சிறிது சிறிதாய் அழித்து போடும். பணம் பற்றாக்குறை வருகிறதா? Remember, this is the way of God. அதுதான் கர்த்தர் உங்களை நடத்துகிற வழி. உடல் பலவீனமாய் இருக்கிறதா? இந்த பாதையிலே கர்த்தர் நீ நடக்க விரும்புகிறார். உன்னுடைய நிலை மிக பரிதாபமாய் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலே நீ போய் கொண்டிருக்கிறாயா? இந்த வழியை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த வழியாக நீ சுற்றி போகவே வேண்டும். குறுக்கு வழியிலாம் ஒன்று நடக்காது. ஷார்ட்கட் ஆண்டவருக்கு ஆகாது. நேர் வழியாய் நடத்துகிறவர் இல்லைன்னா சுற்றி போக பண்ணுகிறார். சுற்றி போக பண்ணினாலும் அது நேர் வழிதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் அது நேர் வழிதான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேவன் நினைச்சிருந்தா ஏதோ தேசத்தின் ராஜாவை முறியடிக்கத்தக்க இஸ்ரவேலுக்கு பலத்தை கொடுத்திருக்க முடியும். ஆண்டவர் நினைத்திருந்தால் ஏதோ தேசத்தின் சிவந்த சமுத்திரத்திலே இரண்டாக பிளந்து பாதையை உண்டு பண்ணின ஆண்டவர் ஏதோ தேசத்திலே பாதையை உண்டு பண்ண ஆண்டவரால் முடிந்தது. அல்லேலூயா. ஆனால் அதை செய்யாமல் ஆண்டவர் சுற்றி போவதற்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனுடைய காரணம், அதனுடைய விளைவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இவருடைய முறுமுறுப்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. 38 ஆண்டு காலமாய் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். The promised land is very near. Almost they are very close to the promised land. ரோமன் கிட்டத்தில் வந்துட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். வானம்
அற்பமாயிருக்கிறது, பெருப்பாயிருக்கிறது. நல்ல கவனி. இவைதான் செய்தி போல ஆரம்பமாகும். நல்ல கவனிங்க. முறுமுறுப்பு, மனமடிவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, அப்பமும் தண்ணீரும் எங்களுக்கு என்ன செய்து இல்ல, எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அற்பமான இந்த உணவு. இதான் பிரச்சனை ஆரம்பமான. டெய்லி உப்புமா வச்சு அப்படியே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா, லஞ்ச் உப்புமா, நைட்டு கேவு உப்புமா, நெக்ஸ்ட் மார்னிங் ராகி உப்புமா, அதுக்கப்புறம் மைதா உப்புமா, அதுக்கப்புறம் கோதுமை உப்புமா, வேறதான் நான் வேற ஃபிளேவர் இருக்கு. என்னென்ன சொல்றாங்க. நமக்கு அற்பமா இருக்கு. நாம இஸ்ரவேல் ஜனங்கள்ல கொஞ்சம் கூட நம்ம இன்னும் மாறல. வெறுப்பா இருக்கு. 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிற சர்ச்சில் வெறுப்பா இருக்கு. ஆராதனை ரொம்ப வெறுப்பா இருக்கு. வெறுப்பா இருக்கு. தேவனுக்கு கொடுக்க சொன்னா ரொம்ப வெறுப்பா இருக்கு. எதுக்கு எங்களை கட்டளை இல்லை, அது நாங்க வாக்கு செய்யணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாம் சரிதான். ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணுமா? அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. எப்ப 38 வருஷமா நீ உசுரோட இருக்கிறதுக்கான காரணம் எது? இந்த அற்பமான தேவதூதனின் அப்பம், வானத்தின் அப்பம், தூதர்களின் உணவு. எப்படினாலும் சொல்லலாம். சங்கீதம் 78வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 78:25 Psalm. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். பூமியில இல்லாத ஒரு உணவை எத்தனை ஆண்டு காலம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? 38 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் கொடுத்தாரு. இப்ப இவ்வளவு காலமும் சாப்பிட்டு எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்க. இப்ப நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா எடை குறைக்கும் உணவு, ஒரு டைப் ஆஃப் உணவு. எடை ஏற்றுவதற்கு ஒரு டைப் ஆஃப் உணவு, டயட்னு சொல்றோம். சில போலியோ டயட்லாம் இருக்கு. அது என்னன்னா, அதை ஃபாலோ பண்ணோம், இந்த போலியோட அட்டாக் ஆனவங்க ஒருத்தம் பாருங்க, அது மாதிரி ஆயிடும். எந்த நேரத்தில் நெஞ்சு அடைக்குமே தெரியாது. அப்படி வெறும் முட்டைகளை மட்டும் சாப்பிடுறது, வெறும் பழங்களை மட்டும் சாப்பிடுறது, வெறும் காய்கறிகளை மட்டும் சாப்பிடுறது. நம்ம நாட்டில் இருக்கிறாங்க வெறும் பழைய சோறு, பச்சை வெங்காயம், பச்சை மிளகாய், அது கடிச்சு திருட்டு தெளிப்பா நெருங்கி. நம்மளுக்கு மூக்கில் வாயில எல்லாத்துலேயும் டியூப் போட்டு குளுக்கோஸ் ஏற்றி மிச்ச வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படியா நின்னா போதும், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நின்னா கூட நடந்தா போதும். நடப்பாடுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, நான் எப்படி இதை பார்க்கிறேன்னா, இந்த வானத்தின் அப்பம், இந்த ஆண்டவர் தேவதூதர்களின் அப்பம், தூதர்களுடைய உணவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டு காலம் கர்த்தர் கொடுத்தார். ஏன் அதை கொடுத்தார்? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கிறதை விட ஏற்கனவே கர்த்தர் பூமியில உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற பாதைகளில் எல்லாம் இந்த பக்கம் ஸ்ட்ராபெரி,
இந்த பக்கம் ஆப்பிள் ஒரு 100 கிலோமீட்டர். அடுத்த 100 கிலோமீட்டருக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லி பழங்கள். நம்ம நம்ம இந்த பழம் எல்லாம் வாங்கிலாம் சாப்பிட்றதே இல்லை. எப்படி அது என்ன அத்திப்பழம் மாதுளம்பழம் நம்ம சாப்பிடுறோம். சில இந்த வெரைட்டியான பழங்கள் எல்லாம் பார்க்கிறதோட சரி. ஏன்னா டிராகன் ஃப்ரூட் கூட இப்ப வாங்கி நம்ம சாப்பிடுறோம். சில பழங்கள் உண்டு, ஒண்ணு இல்லை சார், கிலோ 2000 ரூபாய் சார். கிலோ 2000 ரூபாய் தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட வேண்டியதான். 2000 ரூபாய் போட்டு விற்கிற அளவுக்கு நான் மகாராஜா குடும்பத்தில் வருகிறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனா அதை வாங்குறதுக்கு வெகு பேர் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் அந்த பழங்களை எல்லாம் விளைய வச்சிருக்கலாம். காடைகளை கொண்டு வந்து குவித்தது போல ஒரு பக்கம் குயில்கள் வரட்டும், ஒரு பக்கம் மயில்கள் வரட்டும், ஒரு பக்கம் அப்படியே கோழிகள் வரட்டும், இன்னொரு பக்கம் மாடுகள் வரட்டும். ஆடுகள் ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. இப்படி கிடைக்காத உணவுகள் எல்லாம் கட்ட வெரைட்டி ஃபுட் வெரைட்டியா கொடுத்துருக்கலாமே, வெரைட்டியா பண்ணிருக்கலாமே. 40 ஆண்டு காலம் வானத்தின் மன்னாவை, தூதர்களின் உணவை இவர்களுக்கு ஏன் கொடுத்தாரு? நல்ல கவனிங்க. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் விதமாய் சொல்லுகிறார், அந்த உணவு 40 ஆண்டு காலம் சாப்பிட்டதுனாலதான் அவங்களுடைய பலன் குறையல. 40 ஆண்டு காலம் அவங்க அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டதுனாலதான் அவர்களுடைய கண்கள் மங்கல. நல்ல கவனிங்க. எந்த முடக்குவாகவோ, எந்த பக்கவாகவோ, எந்த சரீர உபாதைகளோ அவர்களுக்கு இல்லை. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சரீரத்துக்கு தேவையான அந்த சத்துக்கள் அடங்கிய மன்னா மாத்திரமல்ல, அந்த மன்னாவிலே அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் உயிரடையத்தக்க, பலனடையத்தக்க, அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கத்தக்க சகலவித ஊட்டச்சத்துக்களும் அதற்குள்ளே கர்த்தர் அடக்கி வைத்திருந்தபடினாலே அந்த 40 ஆண்டு காலம் அதை அவர்களுக்கு தவறாமல் கொடுத்தார். சூடாலன்னா தூக்கி எடுத்து உணவு என்ன நேரத்தில் வச்சதே இன்னைக்கு வச்சிருக்கிற வேலை செய்ய புதுசா போட்டான். என்ன சோறை வேணும், தோசை வேண்டாம், இட்லி வேண்டாம், பொரோட்டா வேண்டாம், சப்பாத்தி. உணவுல எவ்வளவு வெரைட்டி நம்ம கேட்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஆண்டவர் சத்தான உணவாகிய அந்த வானத்தின் மன்னாவை வானத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பொழிந்தருளினார். ஒரு விசேஷம் சொல்லணுமா? இந்த மன்னா புறஜாதிகள் ஒருவரும் ருசி பார்த்ததில்லை. புரியுதா உங்களுக்கு? முதல்ல புறஜாதிகள் ஒருவரும் யாருமே பார்த்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே கர்த்தர் பொழிந்தருளின மன்னா. அத காலையில எப்படி போய் கலெக்ட் பண்ணணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கர்த்தர் சொன்னார். நீ சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்யணும்? எடுத்து வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யாது? வராது. அந்த நாள் ஓய்வு நாள், கர்த்தருக்குரிய நாள், பரிசுத்தமான நாள். அந்த நாள்ல மன்னா வராது. சனிக்கிழமை இருந்தது கேட்டு. ஆனா மற்ற எந்த நாள்ல நீ அதிகமாய் சேர்த்து வச்சாலும் அது என்ன ஆயிரும்? எவ்வளவு அருமையான ஆண்டவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப நல்ல கவனிங்க. இப்ப நிறைய நேரங்கள்ல இப்ப எதுக்கு ஏன் மன்னாவை ஆண்டவர் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அற்பமான அந்த உணவுகளுக்கு வெறுப்பா இருக்கிறது, எங்கள் மனசுக்கு வெறுப்பா இருக்குது. எனக்கு அருமையானவர்கள், நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கங்கள் மனசுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. வேதம் படிக்கிறது ரொம்ப வெறுப்பா இருக்குது. ஒரு உபதேசத்தை கேட்டா வெறுப்பா இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை,
ஆண்டவருடைய காரியங்கள் வெறுப்பா இருக்கிறது. ஐக்கியத்துக்கு வாண்டா வெறுப்பா இருக்கு, ஊழியத்துக்கு வாண்டா வெறுப்பா இருக்குது. இந்த வெறுப்பு எதனால வருகிறது? என கருமையானவர்களே, மனமடிமையால் வருகிறது. மனமடிமை ஏன் வருகிறது? தேவனுடைய பாதைகளை புரிந்து கொள்ளாததனாலே மனமடிமை வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இந்த மன்னா என்பது என்ன? மன்னா என்பது என்ன? எதற்கு அடையாளம்? மன்னா என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம். அது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்துக்கு ஆதாரம் அது. இந்த மன்னாவை நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே ஹலோ வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அந்த பரிபூரணம் நிறைந்த அந்த கர்த்தருடைய வார்த்தை அவர் வார்த்தையாகவே இருந்தார், மன்னாவாகவே இருந்தார். அவரையே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவாக கொடுத்திருந்தார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் எனக்கு நரிஷ்மென்ட் கிடைக்கும், எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதுதான் எனக்கு பலன் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போகும் போதுதான் எனக்கு நல்ல புது உணர்வு உண்டாகும். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் என்னுடைய சோர்வுகள் மாறும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் என்னுடைய பலவீனங்கள் மாறும். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம். இப்ப வேதம் சொல்லுகிறது, அந்த மன்னா யார் தெரியுமா? நம்முடைய கிறிஸ்து. இன்னைக்கு நாம் எல்லாரும் திருவிருந்தில் என்னத்தை சாப்பிடுறோம்? அப்பத்தை சாப்பிடுறோம். அந்த அப்பம் யாரு? அந்த பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவன், நானே ஜீவ அப்பம். அப்ப நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன அந்த ஆண்டவர் கிறிஸ்து. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அப்பமான உணவு சொன்னாங்கல்ல, அந்த அப்பமான உணவு அந்த மன்னா அல்ல, அந்த மன்னாவின் அடையாளமாகிய கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க புறக்கணிக்கிற, நீங்கள் முறுமுறுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது கிறிஸ்துவை தொடர்புடையது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற உணவு சரியில்லை, நீங்க புறக்கணிக்கிறது யார் தெரியுமா? அந்த உணவை கொடுத்தவராகிய கிறிஸ்துவை நீ புறக்கணிக்கிறாய், கிறிஸ்துவை நீ முறுமுறுக்கிறாய். உன் வஸ்திரம் சரியில்லை அப்படின்னு நீ அதை அருவருத்து முறுமுறுத்தாயானால் நீ உனக்கதை கொடுத்த கிறிஸ்துவை நீ முறுமுறுக்கிறாய். உன் சபையை நீ முறுமுறுத்தால் இந்த சபையின் தலைவராகிய கிறிஸ்துவை நீ முறுமுறுக்கிறாய். உன் ஆசாரியை குறித்து முறுமுறுப்புடன் இருக்கிறேயானால் நீ ஆசாரியை உண்டாக்கிய இந்த இடத்துல ஆண்டவர் அப்பாய் பண்ணியிருக்கிற அவரை நீ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாய். உன் தகப்பனை நீ தாயையும் முறுமுறுத்தாயானால் அவர்களை உண்டாக்கினவரை நீ முறுமுறுக்கிறாய். என கருதியான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில நீ முறுமுறுக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிறிஸ்துவோடு தொடர்புடையது என்பதை நீங்கள் மறந்துவிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் கிறிஸ்துவோடு தொடர்புடைய ஒரு விஷயம், ஆண்டவருடைய வசனத்தையா அந்த மன்னம், அந்த கிறிஸ்து எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் அது உணவாக நான் எடுத்துக்கொள்ளணும். உள்ள போக போகத்தான் நான் பலனடைகிறேன், உள்ள போக போகத்தான் நான் தைரியம் எனக்குள்ள வரும், எனக்குள்ள புது பலன் வரும், எனக்குள்ள ஆரோக்கியம் வரும், எனக்குள்ள சர்வ அதிகாரம் எனக்கு கிடைக்கும். நாம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு முறுமுறுத்து விட்டு, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அப்பங்களை தங்கிவிடுவது, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு ஏன் அந்த வெறுப்பு வருது? மற்றதை குறித்தெல்லாம் வெறுப்பு நமக்கு வர்றதில்லை. ஆனா கர்த்தருடைய காரியங்களை குறித்து மாத்திரம், பரலோக காரியங்களை குறித்து மாத்திரம் நமக்கு வெறுப்பு
விஷயம் என்ன தெரியுமா? என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க முறுமுறுக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிறிஸ்துவோடு தொடர்புடையது. முறுமுறுக்காதீங்க. எந்த காரியத்தை குறித்து முறுமுறுக்காதீங்க. சுற்றி போகணும்னு கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரா, லெட்ஸ் டு இட். அதுக்கு தயங்கவே வேணாம். இல்ல இந்த இடத்துல தான் இருந்து வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா, லெட்ஸ் அக்செப்ட் இட். இந்த வேலையை செய்துதான் நம்ம பிழைக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரா, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை நான் செய்ய தீர்மானிக்கிறேன். அருமையானவர்களே, தேவனை தாண்டி ஒரு சக்சஸ் அடைய முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராகும். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப என்னதான் ஆண்டவர்ல ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இப்போ உங்க கண்கள்லாம் திறக்கப்படுவாங்க. இப்ப எல்லாம் சிறை கைதிகள்லாம் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. சிறை கைதி தண்டனைன்னா பயங்கரம். தண்டனைன்னா பயங்கரம். அரசியல் சட்டத்துல தண்டனைன்னா நாற்பது முடியாது. தூக்கு தண்டனை கைதினா சிறைக்கு போயிடும். அந்த சிறையில ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி என்ன உணவு கொடுத்தாங்க? களி. என்ன கொடுத்தாங்க? கேப்பங்களி. இப்படி களி இண்டி கொடுத்தாங்க. அந்த களிக்கு ஒரு குழம்பு ஒன்று வைப்பாங்க. அடு மோசம். எப்படி பாச உங்களுக்கு தெரியும்? இல்ல இப்ப நம்ம சிறையில் இருக்கிறோம். அதான் நான் சொன்னேன்லவா, கண்ணு நிறைய பேருக்கு திறந்துருந்தேன், திறந்து வச்சு விட்டீங்களா? காப்பி குட்டி. அப்ப அந்த சிறையில இருந்தவர்கள் எல்லாம் அந்த களியை சாப்பிட்டுக்கிட்டு, அப்ப அந்த களி திங்க போயிட்டு வந்தாம வெளியில தப்பே பண்ணக்கூடாது. நம்ம உள்ள போனோம்னா என்ன கிடைக்கும்? கொடுக்குற தண்டனை விட கொடுக்குற களி இருக்கே ரொம்ப மோசமானதுங்க. அப்படி ஒரு தண்டனை. ஆமா, சில கணவன்மார்களுக்கு வாழ்நாள் கூட சில தண்டனைகளை கற்றுக் கொடுத்தாங்க. யாரையும் குறை சொல்லுங்க, நீ அனுபவிச்சு ஆகும். எனக்கு ஒரு பக்கம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆர்ப்பரிக்கிற பிள்ளை, ஆர்ப்பரிக்கிற. ஏன்னா உன் நிலைமை தெரியும், நிலைமை தெரியும். செத்து போச்சு நாக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, சில பேருக்கு கிஃப்ட் கிஃப்ட் வெரைட்டி வெரைட்டியா வெரைட்டி வெரைட்டியா சுட 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 எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா காப்பாத்திக்க. அப்புறம் கழுகிக்கிற மாதிரி ஆகிங்க காப்பாத்திக்கணும். கிடைச்சிருச்சுன்னு ஒட்டம் போட்டு ஆட்டம் போடக்கூடாது. அப்புறம் கழுகிக்கிற மாதிரி பண்ணணும். இப்ப கழுகி தின்னுட்டு இருக்கிறாங்க. வெளியில போறவெல்லாம் சொல்றோம், அதுக்கு பயந்துகிட்டே குற்றங்கள் என்ன செய்யுது? குறையுது. இப்ப சமீப காலமா இருக்கிற சிறை கைதிகளை நீங்க பாருங்க, வெளியில இருந்ததை விட உள்ள ஆரோக்கியமா இருக்காங்க. தொப்பையெல்லாம் போட்டுச்சு. என்னன்னு பார்த்தா உள்ள புழல் சிறையில, சென்னை புழல் சிறையில 100 பேரு சட்டை கட்டி தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் வரிசையா. என்ன அப்படின்னா, எங்களுக்கு சாப்பாடுல மாற்றம் தேவை. என்ன மாற்றம் தேவை? 3 நாள் எங்களுக்கு முட்டை கொடுக்க வேண்டும். எப்படி? 3 நாள் முட்டை கொடுக்க வேண்டும். சரி, ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு கம்பல்சரி என்ன செய்யணும்? மட்டன். சிக்கன் போடுற மட்டன். மாதத்தில் ஒரு முறை சிக்கன். ஃபிஷ் ஆப்ஷன் நீங்க எப்படி போட்டாலும் போடலாம். காய்கறி எல்லாம் வேணாங்க. கொடுமை என்ன தெரியுங்களா? இது எல்லாம் சேங்ஷன் ஆகி
இப்ப நம்ம சாப்பிடுற சத்தான ஆகாரத்தை விட சிறைக்குள் இருக்கிறவே சத்தான ஆகாரம் சொல்றது புரியுங்களா? இப்ப உணவு எந்த அளவுக்கு இப்ப இன்னும் கொடுமை வந்துடும். இன்னும் ஃபியூச்சர்ல வர்ற ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க சிறையில் இருந்தாலும் you can order to the Zomato and Swiggy. நீங்க ஸ்விக்கிலையும் Zomatoலையும் ஆர்டர் பண்ணி என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இப்பயே இருக்குது. நீங்க நல்ல வசதி வாய்ப்போட இருந்த குற்றவாளியா இருந்தா உள்ளுக்குள்ள உங்களுக்கு தனி ரூம், தனி டிவி, தனி ஏசி, தனி ஸ்பெசிலிட்டி, உங்களுக்கு தினமும் ஆமா நல்ல உணவு. நீங்க சரவணா பவன்ல உங்களுக்கு வேணுமா? வேறு பிரியாணில இருந்து வேணுமா? திண்டுக்கல் பிரியாணில இருந்து வேணுமா? எல்லாம் உங்களுக்கு உள்ள கொண்டு வரப்படும். எவ்வளவு வசதிகள் பார்த்தீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம் அப்படித்தான் என்ன ஆயிட்டோம்? இந்த கைதிகளை போல போராடி அடுத்த நிலைக்கு போறன்னு சொல்லி கர்த்தருடைய பாதையை விட்டுட்டு ஆண்டவன் நமக்கு நீடிச்சத கலியரை இன்னும் கொடுத்திருந்தான்னா குற்றங்கள் குறைஞ்சிருக்கும். இவனுக்கு சலுகை கொடுக்க கூடாது. இன்னும் சில சலுகைகள்லாம் இருக்குது வெளிநாட்டுல, அதெல்லாம் இந்த சர்ச்சில் நான் பப்ளிக்கா சொல்ல முடியாது. ரொம்ப கடை கொடுக்குறோங்க. அதெல்லாம் இவன் குற்றவாளியே நம்ம ஒதுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அவனுக்கு சலுகைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்ப விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு இந்த பாதையில போன நியமிச்சிருக்கிறாரா? அந்த பாதையில சந்தோஷமா மன ரம்மியமா உங்க பிள்ளைகளோட மனைவியோட கை கோர்த்து கொண்டு மகிழ்ச்சியா நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. முறுமுறுத்தினாலே அது தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பை முடித்துவிடும். அருமையானவர்களே, இப்ப இந்த கடைசி வார்த்தையை சொல்லி முடிச்சேன். சலிப்பு தட்டியது சர்ப்பம். என்ன சலிப்பு தட்டியது? உங்க வீட்டை மாட்ட என்ன இதே குழம்பு செய்யறேன்னு இனிமேல் அந்த வார்த்தை என்ன செய்வனா? சலிப்பு தட்டிச்சு சர்ப்பம் புறப்பட்டு. அதோட புரியுது உங்களுக்கு? சலிப்பு தட்டியது சர்ப்பம் புறப்பட்டது. சாதாரண சர்ப்பம் இல்லை, கொல்லிவாய் சர்ப்பம். சலிப்பு தட்டிச்சு சர்ப்பம் புறப்பட்டு, கொல்லிவாய் சர்ப்பம் புறப்பட்டு. ஒரு வாழ்க்கையை அழிக்கிற ஒரு பயங்கரமான சர்ப்பம். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு சலிப்பு தட்டிருச்சு, தண்ணி சலிப்பு தட்டிருச்சு, வனாந்தரம் சலிப்பு தட்டிருச்சு. எப்பா, இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள நீ கானானுக்குள் பிரவேசிக்க போகிற. You are over 38 years. நீ பாஸ்ட், நீ 38 வருஷத்தை நீ கடந்து வந்துட்ட. இந்த 2 வருஷம் நீ பொறுமையா அதற்கு கீழ்ப்படிச்சு நீ அமைதியா இருந்திருந்தீங்கன்னா இந்த கொல்லிவாய் சர்ப்பத்துல மாட்டி நீ செத்திருக்க மாட்டேன். அருமையானவர்களே, நீ பொறுமையோடு நீ காத்திருந்தீர்கள், நீ உனக்கு கானானை கர்த்தர் வைத்திருக்கிறார். வனாந்தரம் உனக்கு செழித்திருக்கிறா. வனாந்தரம் கர்த்தருடைய பாதை. மாறா உனக்கு செழிப்பு தந்தீச்சா, அது மதுரமாய் மாற்றுகிற கர்த்தரின் அற்புதத்தின் ஊற்று. வாழ்க்கையில கசப்பு வருங்க, அதுதான் வாழ்க்கை. முறுமுறுக்க கூடாது. இப்ப நான் முறுமுறுக்கிறதெல்லாம் நான் குறைச்சிட்டு வரேன். இன்னும் குறைக்கும் விரும்புறேன். மைனஸ்ல போகணும். நிறைய முறுமுறுத்துட்டு இருந்தேன். லேட்டா வராங்க முறுமுறுப்பு தான் இருந்துச்சு. இப்ப முறுமுறுப்பெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்கு சலிப்பு தட்டிடுச்சுன்னா என்ன புறப்படும்? சொல்லுவோமா? எனக்கு சலிப்பு தட்டுல. I am on time. பிரச்சனை யாருக்கு? டைமுக்கு இல்லாதவங்களுக்கு.
ஏன் கவலைப்படுறோம்? எனக்கு காணான் காத்து, நமக்கு காணான் காத்து. அருமையானவர்களே, நீங்க சரி பண்ணிக்கணும். சலிப்பு தட்டிச்சுனாலே சர்ப்பம் புறப்பட்டு இந்த கொள்கைவாய் சர்ப்பம் ஆண்டவர் பார்த்தாரு. நான் உனக்கு கொடுத்த உணவை நீ அற்பமா நினைச்சிட்டீங்க, உனக்கு கொடுத்த வீட்டை நீ அற்பமா நினைச்சிட்டீங்க. அருமையானவர்களே, நிறைய பேர் வீடு சுத்தம் இல்லை, ஒட்டடியாக கிடக்கு. பார்க்க உனக்கு அந்த வீடு அற்பமா இருக்கா? அற்பமா இருக்கா? கந்தையானாலும் ஊழானாலும் நீ சுத்தமா இருக்கணும். வீட சுத்தத்திலேயே ஆண்டவர் அங்க பிரவேசிக்கணும்னு விரும்புவார். வீடே சரி கட்டும். எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு வாசல் இல்லாம இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தாவி வாசல்ல வாடகை வீட்டுக்கு முன்னாடி வாகனத்தை நிறுத்த முடியாம எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு நடந்து வராங்க தெரியுமா? கர்த்தர் எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அது நம்முடைய கடமை, அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் பாப்பாரோ, நான் கொடுத்த வாகனத்தை நல்லா வச்சிருக்கையா பிள்ளை, நீ அதை உடைக்கிறது இல்லை, ஒன்னே மாதிரி அழுக்காது. கருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார், ரசிக்கிறார், நம்மளை ரசிக்கிறார். கருமையான தெய்வ பிள்ளைகள், நீ கைக்கே போட்டுட்டே இன்னும் புருஷனுக்கு எப்படி முடியும்? அதுலயே மூக்கு சிந்துறது, அதுலயே சாப்பாட்டு தட்டை துடைக்கிறது, அதுலயே என்னென்னலாம் வைத்தியம் நடக்குதுன்றீங்க. என்னென்ன நடக்குது? ஸ்கூலுக்கு போகும்போது மேக்சிமமா 99% அம்மா தன்னுடைய பிள்ளைகளுடைய முகத்தை குறைக்கிறது எதுல? அதுலதான் நீ மூக்கு சிந்துற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அதுலதான் நீ கரிச்சட்டி அள்ளி நீ தொலைச்ச. எவ்வளவு வைத்தியமா இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாரும் இனி வைத்தியம். அன்பானவர்களே, அப்ப சலிப்பு தட்டிச்சுனாலே என்ன புறப்பட போகுது? எச்சரிக்கையாரு. சலிப்பு தட்டிடுச்சு, உனக்கு மன வெறுத்துருச்சு, வந்துருச்சு, அவ்வளவுதான். மனச்சோர்வு வந்துருச்சுனாலே அவ்வளவுதான். நீ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஜனங்கள் புறக்கணித்தார்கள், அற்பமா எண்ணினார்கள், கண்ணீர் அற்பமா நினைச்சாங்க, பாதை அற்பமா நினைச்சாங்க, ஆண்டவருடைய காரியங்கள் அற்பமா நினைச்சாங்க. இதெல்லாம் அற்பமா நினைச்சு 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 இவர்கள் வேதனைப்பட்டு பட்டு எனக்கு அருமையானவர்கள் நல்ல கவனி. ஆண்டவர் நமக்கு சலிப்பு தட்டிச்சு அப்படின்னாலே பிரச்சனை ஒரு காரணமாக அர்த்தம். நீ எச்சரிக்கை, நீ கவனமா. நமக்கு ஆராதனை நமக்கு சலிப்பு தட்டுது, அப்பதான் கொட்டாய் வருது. எப்படி வருது எனக்கு தெரியல. உனக்கு சலிப்பு தட்டுதா? கையை தட்டி தேவன் ஆராய்ச்சி எப்படி கொட்டாய் வரும் இடத்துல? அருமையான தேவர்களே, வசனம் பைபிள் படிக்கும் போது நமக்கு சலிப்பு தட்டுது. ஆண்டவருடைய காரியங்களை சொல்லும் போது சலிப்பு தட்டுது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வரும்போது சலிப்பு தட்டுவாங்க. மாணவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சுட்டாங்க? கொள்ளிவாய் சர்ப்பத்தை எழுப்பினார். இப்ப ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. இது சத்துருவால் வந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அல்ல, இது கர்த்தரால் புறப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பம். இதை சொல்றதுக்கு நேரம் இல்ல. இந்த கொள்ளிவாய் என்பதனுடைய ஆங்கில அர்த்தம் போலி. இந்த பர்னிங் அப்படிங்கிறதுக்கான எபிரேய பதம் எனக்கு அருமையான செராப்பே அப்படின்னு. இந்த செராப்பே என்பதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? சேராபீன்கள். சேராபீன்கள். இந்த சேராபீன்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, சங்காரம் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்ற கர்த்தருடைய தூதன். இப்ப புரியுது அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் யாருன்னு? இப்ப சர்ப்பம் கிளம்பிருச்சு. 1 2 இல்ல, நீங்க அந்த படத்துல பார்க்கலாம். அந்த டாபிக் போர்ஷன்
இந்த டாபிக்ல நீங்க பாருங்க. அதுல நான் 2 பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஏராளமான பாம்புகள், ஏராளமான கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஆனாலும் ஒரு பக்கம் புறப்பட்டு போய் கட்டிக்குது. இப்ப என்ன தெரியுமா, இப்ப இந்த பாம்பு அந்த நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இந்த பாம்பு கடிச்ச உடனே அந்த கடிச்ச இடம் எரியுமா, தாங்க முடியாது. இந்த தாங்க முடியாதனால இவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்தை சுரண்டுவாங்க. சுரண்ட இப்ப வேகமா நம்முடைய உடம்பு என்ன செய்யும், சூரியனை வேர்க்கும் போது ரத்த ஓட்டம் என்ன செய்யும், அதிகமாகும் போது காலில சுண்டு வரல அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சாலும் within a fraction of second ஒரு சில மணி துளிகளுக்குள்ளாக அது மூளை நரம்பை பாதித்து அது பேரலைஸ் ஆகி, பேரலைஸ் ஆகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஹார்ட்டை பஸ்ட் பண்ணி, ஹார்ட்டை அந்த பிளட் பிரஷர் அதிகமாகும் போது ஹார்ட் வெடித்து அடிக்கும். அப்படி வெடிச்சு சாவாங்க. அருமையானவங்க, ஒரு முறுமுறுப்பு இப்ப எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு, கொள்ளிவாய் சர்ப்பத்தினால ஹார்ட் வெடிக்கிற நிலைக்கு கொண்டு வந்துச்சு. இப்ப அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் கதறுகிறார்கள். கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை கடிக்கிறது. அவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த பாம்பினுடைய வாயில ஒரு சிறப்பான ஒரு திரவம் இருந்துச்சாம். என்ன பாம்பு லிப்ஸ்டிக் போட்டா வந்துருக்கு, கொள்ளிவாய் சர்ப்பம் சிவப்பான ஒரு திரவம். அந்த திரவம் அப்படி அந்த பல்லோட சேர்ந்து கக்கும் போது அந்த விஷத்தன்மையானது ஒரு சில செகண்டுக்குள்ள அவருடைய உயிரை பெற்று போகுது. ஜனங்கள் கதறாங்க, அழுகுறாங்க, ஓடுறாங்க. ஒரு சிலர் இந்த பாம்பை விட்டு விலகி ஓட பாக்குறாங்க. ஆனா இந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது, அது வருது. யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல இப்ப அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அது உள்ள பூந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அது கடிச்சு ஒருத்தரை கடிச்சு இன்னொருத்தரை கடிச்சு அப்படியே ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், சிறுவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வாலிபர்கள் எல்லாம் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எல்லாரும் கதறாங்க, ஒரு சிலர் போடுறாங்க. மோசே பார்க்கிற ஆண்டவர் என்ன நடக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் மோசேக்கு ஓடி வராங்க. அப்பா, முதல்ல நீங்க பண்ணது மாதிரி இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க, நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் மோசேயை தான் முறுமுறுத்தார்கள், தேவனை முறுமுறுத்தார்கள். இப்ப யாரிடத்துல வந்துதான் உதவி கேட்கிறாங்க, மோசே இடத்துல வந்துதான் உதவி கேட்கிறாங்க. இப்ப உதவி கேட்கிற போது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீங்க இந்த ஜனங்களை பாருங்க. இப்ப ஆண்டவர் இம்மீடியட் சொல்யூஷன் கொடுக்கல. உடனே இந்த பாம்புகள் போகும்படி கர்த்தர் செய்யல. அதுக்கு பதிலா அவர் செய்யறார். என்ன தெரியுமா, மோசே நீ வெண்கல சர்ப்பத்தை நீ என்ன செய், உண்டு பண்ணு. அந்த உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தை ஒரு கம்புல மாட்டி, ஒரு கோலிலே மாட்டி தூக்கி நேரோ என்கிற மலையிலே உயர்ந்த இடத்தில் நீ வைத்தார். எங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூரத்திலிருந்து பார்க்கிற அளவுக்கு பெருசா செஞ்சு வைக்கணும்னா சாதாரண விஷயமா? செம்ப முதல்ல என்ன செய்யணும், தீ மூட்டி உருக்கணும். இந்த உருக்கிட்டு இருக்கிறப்பே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செத்துட்டு இருக்காங்க, உயிர் போயிட்டு இருக்கு. இந்த பேண்டமிக் பீரியட்ல நம்ம இந்த கொரோனா காலத்தில் அனுபவித்து வந்தது. இங்க பக்கத்துல இருந்தவங்க நல்ல நிறையா இருந்தான், பேசிட்டு எந்த ஊருக்கு தயா கேட்டுட்டு இருந்தேன், செத்துட்டாங்க, தீ போயிட்டு உயிரோட இருந்தவங்க எல்லாம் இப்ப இல்ல. பக்கத்துல பேசினவங்க, பழகினவங்க, போன் நம்பர் வாங்கினவங்க யாரும் இல்ல, செத்து படுத்து போயிட்டு இருக்காங்க. எங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, போதுமான அளவு மெடிசின்ஸ் இல்ல, எந்த கியூர் பண்ண முடியல. முகாம்கள் எல்லாம் செயல்பட்டாலும் முகாம்கள் கூட்டம் அளவோடு ஆரம்பித்தது, பயங்கர ஒரு கூட்டம். மருத்துவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை வர ஆரம்பித்தது. என கருமையானவர்களே, அப்படிப்பட்ட பயங்கரமான நிலை. இந்த பக்கம் இருக்கிற செகண்ட் பிக்சர்ஸ் பிக்சரை பார்த்தீங்கன்னா அது தெரியலையா உங்களுக்கு? என்ன ஒண்ணுமே தெரியலையா?
டாபிக் போட்டு அதுல 2 பிக்சர் சரி ஓகே போடுவோம். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப இந்த சர்ப்பம் அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் செங்கலை சிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, இதுக்கு வச்சுக்கியா யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்றார். இது எதற்கு அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நல்ல கவனிங்க. எப்படி வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொண்டார்களோ அதுபோல நமக்காக அறையப்பட்ட சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். பூமிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். யாரெல்லாம் கேட்டு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிச்சு அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட விஷயத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும், பாவத்தில் இருந்தாலும், அடிமைத்தனத்திலிருந்தாலும், உயிர் போகிற நிலையில் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களையும் என்னையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து பிழைக்கும்படியாக கர்த்தர் செய்ய அவர் வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு பாவியும் கர்த்தர் அல்ல தட்டுவதில்லை. ஆண்டவர் அவர்களை உதாசீனப்படுத்துவதில்லை. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருக்கு புறஜாதிகள் நோக்கி பார்த்தா போதும். இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். நீ முறுமுறுக்காத, உனக்கு முறுமுறுத்ததுனால வந்த விளைவு தான் இந்த பிரச்சனை. இப்ப நீ என்ன செய்யும்? கர்த்தரை நோக்கி உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் மனவேதனை, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய அறியாமை, உன்னுடைய இயலாமை, உன்னுடைய மன உளைச்சல், உன்னுடைய பணப்பற்றாக்குறை, உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய இழப்புகள், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் முறுமுறுப்பு தான். இந்த முறுமுறுப்பை சரி செய்ய கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அந்த முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், நான் உனக்கு வருவதற்கு செய்தேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதும் எரியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முறுமுறுப்பு உங்களுடைய வாழ்க்கையில கொள்ளிவாய் சர்ப்பத்தை புறப்படுத்தும். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் உங்களை அழிக்கும், உங்களை கொள்ளும், உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாதபடிக்கு செய்யும். நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்க இந்த நிலை உங்களுக்கு கஷ்டமா? இந்த நிலையோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு கடன் போலையா? அந்த நிலையோடு கர்த்தரை உண்மையாய் நோக்கி பாருங்க. உங்களுக்கு சரீர உபாதைகளா? அந்த வேதனையோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுடைய மன உளைச்சலா? அந்த மன உளைச்சலின் நடுவிலே கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன்னா நீ செத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், உயிர் போகிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், உன்னுடைய சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வேதனையினாலே உன் சரீரத்திலேயும் உன் மனதிலேயும் உன் வாழ்க்கையிலேயும் எரிச்சலினாலே பாதிக்கப்பட்டு, அந்த எரிச்சலினாலே, அந்த விஷத்தன்மையினாலே, இந்த உலகத்தின் போராட்டத்தினாலே நீ நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்த்தால் அவர் உன்னை பிழைக்க செய்வார். அவர் உனக்கு உயிர் கொடுப்பார். அவர் உன்னுடைய விஷத்தன்மையை முறித்து போடுவார். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் முறித்து போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். நோக்கி பார்த்துங்க, நோக்கி பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், கஷ்டத்தை சொல்லாங்க. உன்னை விட எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. கர்த்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல, அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி கேளு. அவர் தான் நமக்கு முக்கியம், அவர் தான் நமக்கு பிரதானம். 38 ஆண்டு காலமா நடத்துங்க, என்னை காலாண்டுகளை விடுவ மாட்டாரா? அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த எந்த விஷயத்தையும் நீங்க அற்பமா நினைக்காது. உன் பிள்ளைய அற்பமா நீ நினைக்காது, அது ஆபத்து. கொடுத்திருக்கிற வேலையை நீ அற்பமா நினைக்காது. உனக்கு கொடுத்திருக்கிற பிசினஸ் நீ அற்பமா நினைக்காது. உனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை திரும்பியை தாளத்தை அற்பமா நினைக்காது. சந்தேகப்பட உன் வீட்டுல உன்னுடைய காரியங்களை உன்னை செய்யறது நீ அற்பமா நினைக்காது.
கருமையான தெய்வத்துடைய உன் வீடை ஆண்டவர் பரலோகமா மாத்த வைக்க அதுக்கு நீ ஒவ்வொரு சரணடை. கொள்ளிவாய் சர்ப்பம் புறப்படுற அளவுக்கு நீ சலிப்பு தட்டி வச்சுட்டா கருமையானவர்களே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் போல தேவையில்லாத மனப்பிச்சல் வரும். கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல கடன் பிரச்சனை வரும். கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல கண்டவழி எழுதி நம்மளை திட்டுவான். கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல சகல காரியங்களும் எழுப்பி நமக்கு விரோதமாய் நிற்கும். நீ எப்படி யுத்தம் பண்ண ஜெயிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நம்ம சரணடைவோம். ஒரு நாள் புறப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்கள், அந்த சர்ப்பம் சத்துருவால் வரல, கர்த்தரால் புறப்பட்டது. அருமையானவர்களே, கர்த்தரால் புறப்பட்டு வந்தது உன்னை கொள்ளுவதற்காக அல்ல. நீ நோக்கி பார்த்துட்டீங்கன்னா போதும், உன்னை பிழைக்க செய்யறது. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் உங்க பிரச்சனையிலே நீங்க இருக்கீங்க? ஏன் இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரல? ஏன் இன்னும் போராட்டத்துக்கு ஒரு தீர்வு வரல? ஏன் இந்த சரீர வேதனைக்கு ஒரு தீர்வு வரல? ஏன் மன குழப்பத்துக்கு ஒரு தீர்வு வரல? ஒன்னே ஒண்ணுதான் காரணம், இன்னும் அவரை நோக்கி பார்க்கவில்லை. இன்னும் நோக்கி பார்க்கல. நீங்க மனுஷனை போய் பார்த்து தீர்ந்துரும் நினைக்கிறீங்க இல்லையா? அருமையானவர்களே, எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் உங்க பிரச்சனை என் பிரச்சனையை தீர்க்க முடியாது. கர்த்தர் தான். கர்த்தரை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அவரை மட்டும்தான் பார்க்கணும். அவரை மட்டும்தான் நோக்கி கேட்கணும். ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நீ நடத்தி வந்தீங்க, இனிமேல் என்னை நடத்துவீங்க. இதுவரைக்கும் எங்களை நோக்கி சுமந்தீங்க, இனிமேல் நீ சுமப்பீங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை ஆதரிச்சீங்க, இனிமேல் நீங்க என்னை ஆதரிக்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம எல்லாரும் சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, செத்து போனவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார். நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார். இது கடிச்சா விஷம், கடிச்சிருச்சு, கடி வாங்கிட்டோம், விஷயம் சரீரத்துக்குள்ள இருக்கு. அது மூளைக்கு போறதுக்குள்ள, என் ஹார்ட்டை பாதிக்கிறதுக்குள்ள நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை என் கர்த்தரை நோக்கி, ராஜாவை நோக்கி பார்க்கணும், என் தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி நான் பார்த்துட்டேன்னா என் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்துருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படி எழுந்து நிற்போமா? இந்த வருஷத்துக்கு நிறைய ஒவ்வொரு ஹல்லேலூயா. வெண்கல சர்ப்பம் யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது கூட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்படுவார். ஓ, நீங்க முழுமுழுங்கிறது கடைசியில கிறிஸ்துவாகத்தான் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு விடவதானே நான் முழுமுழுங்கிறேன். இல்லைங்க, அது கிறிஸ்துவோடு தொடர்புடையது. அவரோட சொல்லி எல்லாரும் கண்ணியை கைகளை மூடி தன்னுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் உணர்வு பூர்வமாக சலிப்பு தள்ளக்கூடாது, மனவேதனை கூடாது, மனம் அடிவு கூடாது. அவரோட சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க.
வந்துவிடாதபடி நாங்கள் நோக்கி பார்த்து பிழைக்க எங்களுக்கு கொடுத்த கடைசி ஒரு தருணமாய் நாங்கள் இதை நினைத்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இறுதி வாய்ப்பாய் நாங்கள் இதை எடுத்துக் கொள்கிறோம். நீ சொன்னீர், போ இனி பாவம் செய்யாதே என்று. இந்த முழுவதும் இருக்கிற பாவத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவன் அகற்றி போட்டு இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய தண்டனையிலிருந்து எங்களை விலக்கி மீட்டு கத்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கரங்களை உயர்த்திக் கொள்ளும். கரங்களை உயர்த்தி நாங்கள் கொடுப்போமா? ஆமே நாங்களே நம்முடைய இதயத்தை கத்தர் பார்க்கிறார். வேதம் சொல்கிறது மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறது. நம்முடைய இதயத்தின் கழிவுகளுக்கும் செய்திகளுக்கும் தான் கர்த்தர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய சரீரத்திலே படைக்கப்பட்டது இதயம் மாத்திரம் தான் மகா திருக்குள்ளது கருக்குள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலே அது எப்படிப்பட்ட நினைவுகளை நினைக்கும் என்பது உருவாக்கும் என்பது தெரியாது. ஆகவே நம்முடைய இதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லும், அப்பா இந்த இதயத்தில் ஏற்படுகிற தேவனுக்கு விரோதமாக என்கிற முறுமுறுப்பை எங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றுகிறார்கள். ஆமென். அன்பின் பரலோகப்பிதாவே, தருமையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த நாளிலே ஆராதிக்கிறவர்களை மகிமைப்படுத்த அவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை பாடல்களை ஏறெடுக்க இந்த நாளிலே எங்களுக்கு தந்த அன்பின் சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் அன்றைய தேவ செய்தியை நாங்கள் கேட்டவர்களை ஆராதனைக்குள்ள பிரவேசித்தோம். ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமாய் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் எங்களுக்கு கொடுத்தீர்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். வந்துள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு மனமாற்றத்தை உணர்வுகிறார்கள். வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்தம் உண்டாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே வாழ்க்கை மகளை வலுவில கரங்களை எடுத்து பயன்படுத்தும். இன்னும் பல ஆயிரம் ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல உடல் சுகங்கள் ஜீவன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இன்னும் ஊழியத்தில் வித்தியாசமான கிரியைகளில் வளங்களையும் அற்புதங்களையும் உடைய மகன் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். வந்துள்ள ஒவ்வொருவரையும் சிறியோரையும் பெரியோரையும் வாலிபரையும் முதியவரையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே.